ஓசூர் அருகே விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஒடிசாவை சேர்ந்த நீலு குமாரி குப்தா மற்றும் ரவி பிரதாப் சிங் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைதான ரவி பிரதாப் சிங்கின் புகைப்படமானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜேசுராஜ். வணக்கம் ஜேசுராஜ், இது குறித்தான விவரங்கள். அதாவது ஓசூர் அருகே ராயக்கோட்டை அடுத்துள்ள வன்னிபுரம் பகுதியில இந்த ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா தொழிற்சாலை உள்ளது. இங்கு வேலை பார்த்து வரும் மகளிர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியுள்ளனர். இந்த விடுதியில் தான் கடந்த 2ஆம் தேதி குளியலறையில் ரகசிய கேமரா இருந்தது, அது பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற பெரும் சர்ச்சை எழுந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது காதலன் இதற்கு முக்கிய குற்றவாளியாக இருந்து தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் அவரை டெல்லிக்கு சென்று கைது செய்தனர். அவர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. அவருடைய புகைப்படத்தின் தற்போது வெளியாகி உள்ளது. அவர் உத்தனப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டு கடந்த 2 நாட்களாக விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில இன்று ஓசூர் JM2 நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட உள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.